ஒரு விஷயம் எங்கள் சமுதாயத்தில் தொழுகையை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பை பழக்கிறாங்க. தொழுகையை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பை பழக்கிறாங்க. எனது குழந்தை 6 வயசுல 7 நோன்பு என்ன செஞ்சுட்டா பிடிச்சிட்டா, இன்னொரு நோன்பு தான் கடைசியில் விட்டுட்டாங்க. அப்படி என்று அந்த நோன்பு நல்ல பழக்கம், அது நல்ல பழக்கம். ஆனால் அது தொழுகைக்கும் சேர்ந்து என்ன செய்யணும், அது வரணும். அப்போ பாருங்க எப்படி என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 1960வது இலக்கம் 1960 வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகுன்னா, அதாவது அதை சொல்லக்கூடிய ருபையா பின்து முஅவ்வித் என்ற ருபையா என்ற அந்த பெண்மணி சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா நோன்புக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்களே, ஆஷூரா நோன்பு பிடிங்கன்னு சொல்லி. இப்போ ஆஷூரா நோன்பு எப்ப? திங்கக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிறது தாசுவா வணங்கிட்டா, அது ஆஷூரா நோன்பு இல்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டு திங்கக்கிழமை உடலன்னு வைங்களே, ஒரு வருஷத்துல பாவம் மன்னிக்கப்பட்டுருமோ நினைச்சிருவானா. ஆஷூராண்ட இது அந்த திங்கள் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை என்பது நபி அவர்கள் யூதர்களுக்கு முரண்படுவதற்காக நான் பிடிப்பேன்னு சொன்னாங்க. அது அதில் 8 ஆகி பிடிக்கிறோம், 9, 10 பிடிக்கிறோம். ஆனால் அந்த 9 எதல்ல, ஆஷூரா அல்ல. 2 பிடிக்கணும், 9 பிடிக்கணும், 10 பிடிக்கணும். 10க்கு தான் அந்த கூலி. ஒரு ஆள் 9 பிடிச்சிட்டாரு, சரி முந்தின வருஷம் பாவமாக என்ன செய்யட்டும், அப்படியெல்லாம் வராது விளங்கிட்டா. அது 10க்கு மட்டும்தான் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அந்த டைம்ல அதான் முதலாவது கடமையான நோன்பு அவங்களுக்கு. யாருக்கு? மக்கள் முஸ்லிம்களுக்கு முதலாவது கடமையான நோன்பு. அந்த டைம்ல நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? ஃபகுன்னா நஸூமுஹு பஅத், நாங்கள் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தோம். எங்கள் சிறு பிள்ளைகளுக்கும் நோன்பு பிடிக்க வைப்போம். வனுஸவ்விம் சிப்யானனா, நோன்பு பிடிக்க வைப்போம். எந்த அளவுக்கு தெரியுமா? வனஜஅலு லஹுமுல் லுஅபத மினல் இஹ்ன் ஃபஇதா பகா அஹதுஹும் அலா தஆமி ஆதைனாஹு தாக். நாங்க என்ன செய்வோம்னா, பொம்மைகளை வாங்கி வச்சுக்கிடுவோம், பஞ்சு பொம்மை அதெல்லாம் செஞ்சு வச்சு எரிப்போம். எங்களை பொம்மை அழுதா பொம்மையை கொடுத்துருவோம், அழுதா பொம்மையை கொடுத்துருவோம். பிள்ளைகளை ஏமாற்றக்கூடாது விளங்கிட்டா. அப்போ சின்ன பிள்ளையை கொடுத்து சமாளிக்கிறது ஏமாத்தல. சின்ன பிள்ளைக்கு சமாளிக்கிறதுக்கு அவன் கொடுத்து இதையெல்லாம் ஏமாத்த லிஸ்ட்ல சேர்த்தா யாரும் குழந்தை என்ன செய்யலாது, வளர்க்க இயலாது. இது என்ன, இது உளவியல் ரீதியாக என்ன சொல்றாங்க, கொடுக்க வேண்டாம். அது எப்படி அவனை ஏமாற்றுகின்ற அந்த ஆளுமை என்ன செய்யும், பாதிக்கும், பேர்சனாலிட்டியை பாதிக்குமா. அன்புள்ள சகோதரர்கள், இங்க பாருங்க, கொடுக்கப்படுகிறது. எப்படி நாங்கள் அதை கொடுப்போம்? எப்ப? தாம் சாப்பாட்டுக்காக அழுதால், சாப்பாட்டுக்காக அழுதால், குழந்தை மேக்சிமம் ஒன்று அழணும். எதுக்கு அழணும்? சாப்பாட்டுக்கு. அதுக்கு அழுதா கூட நாங்கள் என்ன செய்வோம், இதை கொடுப்போம். அப்ப கொடுத்து அவர்களை ஆறுதல் வைப்போம். இஃப்தார் வரும் வரைக்கும். அப்ப நோன்புக்கான பயிற்சியை நபித்தோடு என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படி செய்திருக்கிறார்கள். இந்த பழக்கம் நல்லது, இந்த பழக்கம் நல்லது. ஆனா குழந்தையோட உடல்நிலை, ஆரோக்கியம், அவனது சக்தி, அவனுக்கு ஏழுமா நிர்பந்திக்க கூடாது. அவனுக்கு எப்ப கடமையோ அப்ப மட்டும்தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு கூட பழக்கங்கன்னு சொன்னாங்க, நோம்புக்கு பழக்கங்கன்னு என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அதனால தொழுகைக்கு தான் பழக்குதல் வாஜிப். ஆனால் பழக்குதல் யாருக்கு வாஜிப்? எங்களுக்கு. அவனுக்கு தொழுகிறது வாஜிப் இல்லை, பழக்கிறது எங்களுக்கு என்னது வாஜிப். ஆனா நோம்பு பிடிக்க வைக்கிறதுக்கு தானே எங்களுக்கு கடமை கிடையாது, பழக்கிறதும் கடமை கிடையாது. அவன் டைம் ஆயினா மட்டும் தான் என்ன செய்யணும், நோம்பு பிடிக்கணும். ஆனால் அந்த பழக்கத்தை நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கடைபிடித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல பழக்கம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது மார்க்க விஷயமான கடமை. நம்ம இதை நான் ஏது பாயிண்ட் பண்ண மட்டும் தான் பேசுறேன். 2 3வது மார்க்க விஷயமான கடமை, எல்லாம் பருவத்துக்கு முன்னுள்ள விஷயங்களை சொல்கிறேன். சிறு பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்கிறது ஃபர்ஸ்ட், பிரதானமாக அடிப்படையாக தொழுகை. அடிப்படையாக தொழுகை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். 2வது நோன்பு நம்ம பழக்கிறது, கடமையெல்லாம் கிடையாது. 3வது என்ன தெரியுமா, குர்ஆனிலே சூரத்துன் நூர், சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். வெளி உலகத்தில் பேசுறாங்கன்னா குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி. என்னடா இது நேர் எதிராகிது தலைப்பு பாருங்க, குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி. எப்படி அது, இது வரக்கூடாது இவனுக்கு, ஆனா அவனுக்கான இது கல்வி. அப்படின்னா என்ன, 14 வயசுல எப்படி கெட்டு போக வைக்கிறது, எப்படி எல்லாரையும் நல்லவனையும் சேர்த்து எப்படி கெட்டு போக வைக்கிறது. ஏன்னா கொஞ்சம் பேர் தூரமாய்ப்பாங்க, அவனுக்கு நல்ல வழி எஜுகேஷன் மூலமாக அவனுக்கு அதை கொடுத்து இப்படித்தான் கெட்டு போகுது. இப்படி நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் சொன்னா குழந்தை எதை படிக்கும் தெரியுமா, ஓ இப்படித்தானா அப்படின்னு. அப்பதான் அவன் படிப்பான். குழந்தை நீங்க எதை வேணான்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதன் மூலம் தான் அவன் படிக்கிறான். இதுதான் ரூட்ஸ் அப்படின்னு படிக்கிறான். இன்றைக்கு பார்க்கலாம், கற்ற எழுத நேரத்தில் எல்லாம் எனது இணையதளங்கள், மோசமான இணையதளங்கள் இளைஞர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படி இப்படி பட்டியல் போட்டுட்டு சினிமாவிலே பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த இணையதளத்தில் சினிமாவை நிறைய போடுகிறான். அந்த இளைஞன் என்ன செய்யறான், ஓ இந்த இணையதளம் தான் கூட போடுறாங்களா அப்படி என்னது அங்க போயிடுறான். இது நெகட்டிவாக அப்ரோச் பண்ற தேவையா, இது பிழையான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாலியல் கல்வி என்பது இருக்கிறதே,
இது தேவையற்ற ஒரு விஷயம். இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இதை கல்வியாக்குவதே தேவையில்லை யாருக்கு. அப்படி ஒரு கல்வி தேவையில்லை. இது தேவையில்லாம உருவாக்குன ஒரு கல்வி இது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவையான சில விஷயங்களை யார் யாருக்கு எப்படி அவனவன் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்கப்படணும். அதுக்காண்டி 100 பேர் வச்சு தேவையுள்ளவன் எல்லாரும் 18 நீ வா உனக்கு எல்லாருக்கும் தான் பாடம் அப்படின்னு போட்டா இது கெட்டு போகக்கூடிய மனோநிலை என்ன செய்யும், நிறைய பேருக்கு உருவாக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா குர்ஆன் ஒரு விஷயம் பேசுகிறது. அந்த குழந்தையுடைய அந்த சிந்தனையில் இது பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி பேசுது. பாருங்க, சூரத்து நூர் 58வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்ததின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம், அடிமைகளாக சிறை கைதிகளாக எங்கள்கிட்ட நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்க அடிமைகள் இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வேலை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க. அவர்கள் கூட உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வேண்டும். எவர்கள் பருவ வயதை அடையவில்லையோ அந்த குழந்தைகளும் உங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். 7, 8, 6, 5, 4 என்ற அளவுக்கு ஒரு விளக்கம் உள்ள அளவுக்கு பருவ வயது அடையலான அந்த லெவல் உள்ளவர்களும் உங்கள்கிட்ட என்ன செய்யணும், அனுமதி கேட்க வேண்டும். மின்கும் சலாச மர்ராத், 3 தடவைகளில், 3 இடங்கள்ல சொல்றாள். 3 இடங்கள்ல ஒரு நாளில் இந்த 3 இடங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள அறைகளுக்குள்ள நுழைவதா அனுமதி கேட்கணும். அவங்க பழக்கணும். அனுமதி கேட்டுட்டு வா, பேசிட்டு வா, சொல்லிட்டு வா, அப்படியே பழக்குங்க. என்ன அது, மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால பிரைவேசி இருக்கணும். உங்களுக்கு யாருக்கு இருக்கணும், கணவன் மனைவிக்கு ஒரு பிரைவேசி இருக்கணும். அவங்கள்ட்ட வரதா அனுமதி கேட்க பழகணும், அனுமதி கேட்க பழகணும். இது நினைக்கணும். அன்றைக்கெல்லாம் லொக்கு தாழ்பாலெல்லாம் இந்த மாதிரி நினைச்ச மாதிரிலாம் இல்லை. அதனால இன்றைக்கு நிறைய பேர் நினைக்க நம்ம அப்படித்தான் பழக்கிக்கிறோம். ஏன் பூட்டிடுறது தானே, அதான் பழக்கம் நினைக்கிறாங்க. அது பழக்கம் அல்ல, அவனுக்கு கேட்க பழக்கிறது, அனுமதியை கேட்க பழக்கிறது. எப்படி, மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால வீடுகளுக்குள்ள ஒரு ரூமுக்கு போறதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு அவனை என்ன செய்யணும், பழக்க வேண்டும். வஹீன ததஊன தியாபக்கும் மின தஹீரா, துஹர் நேரத்தில் உங்கள் ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சி, வெயிலுக்காக வேண்டி நீங்க மேல் ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சி சர்வசாதாரணமா இருப்பீங்களா, வெயில் நேரத்துக்காக வேண்டி இந்த நேரத்திலும் குழந்தைகளை அனுமதி கேட்டு பழக்குங்கள். உங்களோட குழந்தைகளை அனுமதி கேட்டு பழக்குங்கன்னா செய்யறோம் இல்லை, நம்ம அனுமதி கேட்டுட்டு வா, சொல்லிட்டு வா, அப்படி என்ற பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், அவனோட உள்ளத்துல பதிவு செய்ய வைக்க வேண்டும். முதலாம் நாளே என்னது கேட்டுட்டு வரணும்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு தெரியாது, சொல்லணும், அவனுக்கு பழக்கணும். சரியா? 3வது வமின்பாதி ஸலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால நுழைவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு பழக்குங்கள். இந்த 3 நேரம் கேட்டு பழக்குங்க. அப்படி என்றா இது பிழை. அப்படி என்றா இஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுது பாத்தீங்களா, அது அழகான முறையில் அந்த குழந்தைக்கு அப்படி கேட்டு பழக்குங்கன்னு சொன்னா அந்த குழந்தையோட சிந்தனையில என்ன செய்யும், நீ என்ன நினைக்கிறாயோ, எது தடை என்ற சிந்தனை அவனுக்கு பழகணுமோ அதை ஒழுக்கமான முறையில் அவனுக்கு பதிவு என்ன செய்யும், அது உண்டாகும். அந்த பதிவு உண்டாகும் அவனுக்கு. ஆனால் ஒழுக்கமான முறையில் என்ன செய்யும், அது உண்டாகும். போகக்கூடாது, இது பிழை, தவறு என்கின்ற உணர்வை நீங்க ஊட்டுங்க என்று சொல்றான். பழக்கத்தை உருவாக்குங்க. எதுல இருந்து உருவாக்குங்க, சின்ன வயசுல இருந்து உருவாக்குங்க. 3 நேரம், சுபஹுக்கு முன்னால, லுஹருடைய நேரம், இஷாவுக்கு பின்னர் பழக்குங்கன்னு சொல்றான். என்ன காரணமாக, நம்ம எல்லாரும் ஓப்பனா வீட்டில் இருந்துக்கிறோமா, பரவாயில்ல, நம்ம அடைந்திருக்கிறோமா, அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அனுமதி கேட்டு வர பழக்க வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அதற்கு அடுத்த நேரங்கள்ல அவர்களும் நீங்களும் சர்வ சாதாரணமாக போவது வருவது அதெல்லாம் உங்களோட குழந்தைகளா இருந்தாலும் தவறு. இது சொந்த குழந்தைகளை சொல்றான்ல, உங்களுக்கு தவறு கிடையாது. தவ்வாஃபூன அலைக்கும், அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள், அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு வஇதா பலகல் அத்ஃபால், சிறுவர்கள் புலூகை அடைந்து விட்டால், பருவ வயதை அடைந்து விட்டால், அல் ஹுலும ஃபல்யஸ்தஇதினு கமஸ்தஅதன அல்லதீன மின் கப்லிஹிம், இதுக்கு முன்னாலே எப்படி பெரியவர்கள் அனுமதி கேட்க வேண்டுமோ அது போன்றவர்கள் அனுமதி கேட்கட்டும். 10 வயசாய் பருவ வயசாயிட்டா வீட்டுக்கு நுழைய அனுமதி கேட்டு பழக்குங்க. அப்படி பழக்குங்க, பெரிய எல்லாரும் பழகுற மாதிரி என்ன செய்யணும், அவர்கள் பழக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், வெளியிருந்து வரக்கூடிய சிறுவர்களுக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், இதை பழக்குங்கன்னு சொல்றான். இதை பழக்கிறோமா, இதை சொன்னவரும் பழக்குவோமா, பழக்கிறோம் இல்லை, ஏன் நமது பிள்ளைகள் தானே, அது என்ன அப்படின்னு சொன்னது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அது குழந்தைக்கு ஒரு கல்வி, அது குழந்தைக்கு ஒரு கல்வி, அதை செஞ்சு பழங்க. அனுமதி